विश्वप्रिये विश्वमनोनुकूले तद्वादवत्तं मयि सन्निधस्व पुत्रपौत्रधनं धान्यम् अश्वश्वासिकवेदतमो प्रजानां भवसि माता आयुष्मन्तं करोतु माम् इत्मश्च मे वर्गश्च मे वेदश्च मे तुष्टियाश्च मे सुचश्च मे दमगाश्च मे हस्ते दवरधरांश्च्युतगन्धमान्यशोभे भगवति हरिवल्लभे नमोऽस्ते त्रिभुवनभूति हरिप्रसीद भक्त्यो विष्णुपत्नीं क्षमां देवीं माधवी சராட்சர சண்முகநாதருக்கு குமரகுருதாச சுவாமிகளுக்கு அனுக்கிரக வாராகி அன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதற்கண் ரொம்ப பெரிய வணக்கம். ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்றது ஒரு முதல் காரணம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெற்றிலை யாகம் அப்படின்றது இப்போ பரவலா புதுசா இருக்கவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. புதுசா இந்த வெற்றிலை யாகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வந்தவங்க நிறைய பேர். ஏற்கனவே இங்க வந்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த வெற்றிலை யாகத்துக்கு பின்னாடி நம்முடைய குருநாதர் அப்படி என்ன சூட்சமமானதை வச்சிருந்தாரு அப்படின்றது எனக்கே ஒரு பெரிய அந்த கியூரியஸ் ஆனது இருந்தது. ஏன் குறிப்பா இந்த வெற்றிலை ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல தான் அதை பத்தி நான் ஐயா கிட்ட கேட்டேன். எதனாலப்பா வெத்தலை, அதுவும் அந்த மந்திரமானதை எழுதி போடணும் அப்படின்னு சொல்லும்போது, கையில யாருன்னா வெத்தலை வச்சிருக்கீங்களா, போட்டது இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்க வெத்தலை? நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, பிரிக்ரிதிகளுக்கு இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு விஷயமானது போய் சேரணும் அப்படின்றத நான் யோசிச்சேன். அதனால வெற்றிலை யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிக்ரிதிகளுக்குன்னு இருக்கவங்க கிட்ட நான் இதை பத்தி பேசணும் அப்படின்றதுதான் என்னுடைய. இந்த பிரிக்ரிதிகள் யாகம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 வருஷம் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். பல மாதங்களா நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வெற்றிலை நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் கூட எடுத்து பாருங்க. அது சின்ன வெத்தலையா இருந்தாலும் சரி, பெரிய வெத்தலையா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய நரம்புகளை நீங்க எண்ணினீங்கன்னா 7 நரம்பு தான் இருக்கும். அது குறிப்பா நீங்க எவ்வளவு பெரிய வெத்தலையானாலும் இருக்கட்டும், எவ்வளவு சின்ன வெத்தலையானா இருக்கட்டும், பெருசா வரக்கூடிய நரம்பு 7 நரம்பு தான் இருக்கும். இந்த 7 நரம்பு என்ன அப்படின்னு நான் கேட்கும்பொழுது, நம்ம ஒரு சில லோகங்கள் சொல்லுவாங்க. இந்த பூலோகம், அதல விதல சுதல பாதாள தராதலன்னு சொல்லிட்டு இந்த 7 லோகங்கள் ஆகட்டும், எத்தனை ஜென்மங்கள்னு கேட்டா நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரியும். 7 ஜென்மம் இருக்கு. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி, இந்த 7 அப்படின்றது நம்ம கிட்ட ரொம்ப ஒன்றி போன ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த வெத்தலை தான். எப்படி அப்படின்னு கேட்கும்போது, மனிதர்களோட பருவத்தை 7ஆ பிரிப்பாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இதுவே ஆணா இருந்தாங்கன்னா பலன், மிளிர், விடலை, மடவோன், திரவோன், காலை, முதுமகன் வரும். பெண்ணா இருந்தாங்கன்னா பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, திரைவை, பேரிடம் பெண்ணு சொல்லிடுவாங்க. பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, கண்டிப்பா தெரியும். சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா கொடுக்கக்கூடிய முதல் மருந்து கஸ்தூரி மாத்திரக்கூடிய கருப்பு வெத்தலையை பொழிச்சு கொடுக்கறது. அங்க ஆரம்பிச்சு வெத்தலை வயசாகி கடைசி காலத்துல நம்ம பாட்டிங்களை சொல்றது தெரு முனையில உட்காந்து பாட்டு இடிச்சிட்டு இருக்க பாட்டிங்கன்னு சொல்லிட்டு தான் ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு சளி சரி பண்றதுல இருந்து கடைசி பருவமான ஜீரணமாகிற வரைக்கும் இந்த வெத்தலை ஒவ்வொரு பருவத்திலையும் பல வேலைகளை நமக்கு செஞ்சுட்டு இருக்கு. கல்யாணத்துல இந்த வெத்தலைக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அது இல்லாம தாம்பூலம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டாலுமே வெத்தலை தான். அதுலயும் குறிப்பா இந்த 5 வெத்தலையில அந்த 5க்கும் 7 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நவகிரகத்துக்கு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வரும். அதை நான் தனியா சொல்றேன். மாகல்யபக்ஷ அமாவாசையா இந்த அமாவாசை இருந்தாலும் இன்னும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நவ வீரர்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை. அடுத்த அமாவாசை மறுநாள் வந்து சஷ்டி ஆயிடும். அவங்க எல்லாம் போருக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்து அதுக்கு தயார் நிலையில இருக்கும் போது நம்ம சொல்றத முருகன் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மனப்பக்குவத்துல இருக்க ஒரு சூழ்நிலை. இவங்க யாரு அப்படின்னு நீங்க கேட்கும்போது, நவவீரர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முருகருடைய அந்த 9 பேர் இவங்க கூட முருகருக்கு தளபதிகளாகவும் தம்பிகளாகவும் கூட இருந்து எல்லாம் செஞ்சவங்க தான் இங்க நவவீரர்கள். அப்படி இந்த நவவீரர்களும் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில இருந்து எப்படி முருகரான ஒரு அக்னியா வந்தாரோ, அந்த அக்னியை பார்த்து பயந்து போன பார்வதி தேவியோட சிலம்புல இருந்து நவரத்தினங்கள் சிதறி அந்த நவரத்தினங்களும் 9 பிள்ளைகளா மாறினாங்க. நவரத்தினங்களுடைய குழந்தைகள் தான் இவங்க எல்லாருமே. முருகன் கூடவே வளரவே அத்தனை விதமான சக்திகளும் சித்துகளிலும் இவங்களும் கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க. ஒரு கிரகங்கள் மொத்தம் 9 தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் இருக்க
இவங்க ஒவ்வொருத்தருமே 27 நட்சத்திரத்துல 3 ஷேர் பண்ணிப்பாங்க. 27 நட்சத்திரம் நீங்க 3ஆ டிவைட் பண்ணீங்கன்னா இவங்க 9 பேருக்கும் 3 பேர்னு சரியா வருவாங்க. அப்படி இருக்க நம்ம இந்த ராசி கல்லுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நவரத்ன கல், இந்த ராசிக்கு இவங்க. அப்படி இவங்க ஒவ்வொருத்தருமே வைரம், வைடூரியம், பவழம், கோமேதகம்னு சொல்லப்படுற கல்விங்க எல்லாரும் இவங்க தான் அதிபதியா இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகளா டைரக்டா இருக்கும்போது. அப்படி இந்த பிரகிருதிகள்ல இன்றைய மாதம் வெற்றிலை யாகத்துல கலந்து கொண்டிருக்கவங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய கிரக ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வானது, முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்க வல்லமை வாய்ந்தது, இருக்கக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் இந்த நெகட்டிவ் விஷயம், நெகட்டிவிட்டின்னு சொல்லப்படுற எல்லாமே நம்மளை விட்டு போறதுக்கான ஒரு ஆகச்சிறந்த விஷயமா தான் இந்த அமாவாசையை குறிப்பா சொல்றாங்க. இதுலயும் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், 11 மாசம் 12 மாசம் ஒரு வருஷத்துல 12 மாசம்னா 11 அமாவாசைக்கு வராம இந்த ஒண்ணுத்துல மட்டும் நான் வந்து கலந்துக்கிட்டேன்னா 100% எனக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா 90% தான் கிடைக்கும். டாக்டர் மருந்து கொடுத்தாலுமே 3 நாள் போடுங்க 5 நாள் போடுங்கன்னு தான் சொல்றாரு, 1 வாரம் கழிச்சு வாங்கன்றாரு. அப்படி இருக்க எந்த பூஜை ஆகட்டும், இங்க நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய பூஜைகள். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பிரகிருதிகள் 11 தேவதைகளுக்கு பண்ணும். ஸ்வாகா தேவி, ஸ்வதா தேவி, புஷ்டி தேவி, புஷ்டி தேவி, சம்பத் தேவி, திருதி தேவி, அந்த மாதிரி ஸ்வகால ஆரம்பிச்சு பிரதிஷ்டா தேவி வரைக்கும் 11 பேர். நம்ம இங்க இந்த வெற்றிலையானது போட்டுட்டு போயிடுறோம். இது எப்படி எங்க முன்னோர்களுக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் ஸ்வதா தேவின்னு ஒரு தேவி இருக்காங்க. அந்த தேவியோட பேர் எங்க ஒழிக்கப்படுதோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த வெற்றிலையை தொடங்கி பிரகிருதிகள் வரைக்கும் ஆகச்சிறந்த நுட்பமான விஷயங்களை தான் குருநாதர் நம்ம எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதற்கான பலாபலமும் அடைஞ்ச அன்பர்கள் பல பேர் இங்க இருப்பீங்க. அப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை தினத்துல நடக்கக்கூடிய இந்த வெற்றிலையானது எல்லா வகையிலும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் நட்சத்திரங்களின் ஆசீர்வாதங்களும் கிரக ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களையும் தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இந்த ஒரு அமாவாசை நிகழ்வுல இருக்கு. ஒவ்வொரு பூஜையுமே அந்த மாதிரி தான். ஒவ்வொரு விஷயத்தை சார்ஜ் பண்ணிட்டு போலாம் ஒரு பூஜைக்கு நீங்க வந்தீங்கன்னா. அப்படி இந்த அமாவாசை அப்படின்றது பொதுவாகவே முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் கடாட்சமும் ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வெற்றிலை யாகத்துக்குள்ள அதிசூட்சமா குருநாதர் வச்சு எல்லாரும் இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்கிட்ட அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்டேன், அப்பா இதை நான் எல்லாருக்கும் சொல்லட்டுமா அப்படின்னு. இது வரைக்கும் யாருன்னா கேட்டாங்களா அப்படின்னாங்க. சில பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா. சரி சொல்லு அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், வெற்றிலை யாகம் எல்லாரும் இருப்பாங்க. பிரகிருதிகள் நீங்க பண்ணும்போதுதான் ஸ்வாகா தேவி அப்படின்றவங்க நம்ம போடக்கூடிய மூலிகைகளை அந்த தேவதைகளுக்கு எடுத்துட்டு போயிட்டு சமர்ப்பணம் சொல்லுங்க. ஸ்வஸ்தி தேவி அப்படின்றவங்க அருள் கடாட்சம் கொடுக்குறவங்க. புஷ்டி தேவி அப்படின்றவங்க நமக்கு தேவையான செல்வத்தை அதீதமா நமக்கு கொடுக்குறவங்க. பிரதிஷ்டா தேவின்றவங்க எக்காலமும் நமக்குள்ள உட்கார்ந்துட்டு நமக்கு அருள் பாலிக்கிறவங்க. அப்படி ஒவ்வொரு தேவதைகள் பிறகும் இப்படி ஒவ்வொரு விஷயம் இருந்தாலும் நம்ம கடைசியா போடக்கூடிய அந்த ஆவாகனம் பண்ணி கடைசியா நம்ம போடுறோம் பாத்தீங்களா, அந்த பூர்ணாகதி அப்படின்றது எப்பேற்பட்ட ஹோமமா இருந்தாலும் ருத்ரராக இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் போய் சேரும். இத்தனை தேவதைகளையும் இத்தனை ஞானம் கொடுக்கக்கூடிய கிரகங்களையும் வசியப்படுத்திட்டு கடைசியா இது எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கக்கூடிய கைலை ஆண்டவனை கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கோம், நீ பார்த்துக்கோன்னு கேட்டீங்கன்னா சந்ததிக்கே தேவையான அத்தனை விஷயமும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பிரகிருதிகள் வெற்றிலை யாகம் அப்படின்றது. பங்கு கொண்டு பலன் அடைஞ்சிட்டு இருக்கவங்க பல பேர் ரெகுலரா வந்தீங்கன்னா முழு பலனும் அடையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வெற்றிலைக்குள்ள ஆகச்சிறந்த சூட்சமானது இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். இன்னும் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்க எல்லாருக்கும் பன்னீர் இலையில தான் விபூதியானது கொடுப்பாங்க. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை நீங்க ஏன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா நம்ம குருநாதர் எவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு இங்க கொடுத்துருக்காருன்ற ஒரு விஷயம், நம்ம குருநாதர் நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ பெருசா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் எனக்கு வந்தா மாதிரி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வரும். அது என்னன்றதை யோசிங்க. அதுக்கப்புறம் வெற்றிலை கூட அதை நீங்க சேர்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்றது கட்டாயம் உங்க எல்லாருக்கும் புரியும். அப்படி புரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற, அறிஞ்சிக்கிறது வேற, உணர்ந்தது வேற, உணர்ந்த பிறகு அதை எப்படி வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துறீங்கன்றது வேற. சொன்னதால தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, வந்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க, கலந்துட்டு பயனடைந்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க,
எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையிலும் அது நடக்கும்போது தான் நம்ம பண்ண பெரிய விஷயம் என்னன்றதை உணர்வீங்க. அதை நீங்க எல்லாருக்கும் சொல்லும் பொழுதுதான் இறை தொண்டுல பெரிய தொண்டு இங்க போனா இது நடக்குதுன்னு சொல்றதுதான். அப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்சு பாக்கியவானாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸ்கந்தாலயா எக்காலமும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைந்து வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தின் உருவமா இருக்கக்கூடிய விநாயகர், பாம்பன் சுவாமிகள், சடாட்சரர், அனுக்கிரக வாராகி, அசிதாங்க பைரவர் கூட நவநாதர்களும் அருளி இங்க இருக்கக்கூடிய இந்த 4 வேதத்தின் சான்றா இருக்கக்கூடிய தூண்களும் சுத்தி இருக்கக்கூடிய சித்தாந்த தூண்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷமாய் வாழ்றதுக்கு தான் அத்தனை விஷயமும் இங்க நடந்துட்டு இருக்கு. பங்கு கொள்ளும் போதுதான் உணர ஆரம்பிப்பீங்க. உணர்ந்தால் மட்டும்தான் உண்மையானது தெரியுங்கிறத சொல்லி ரெகுலரா வந்தீங்கன்னா பலாபலம் உங்களுக்கு குருவே சரணம்.